இஸ்லாமிய ஷரியத்தில் தயமும் அப்படிங்கிற ஒரு அழகான செயல் இருக்குது. அதாவது உலு செய்ய தண்ணீர் கிடைக்காத போது தூசி மண்ணை வச்சு நம்ம உலு செய்கிறது தான் தயமும் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு பின்னாடி ஒரு அழகான வரலாறு இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முறை ஒரு பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, இன்னும் சில சொஹாபாக்களும் ஒரு பயணத்தில் பாலைவனத்தில் இருக்கிறாங்க. அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கழுத்தில் போட்டிருந்த ஒரு கழுத்து மாலை அப்படிங்கிறது காணாமல் போயிடுது. அப்போது அதை தேடுறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்க கூட இருந்த சொஹாபாக்களும் உதவி செய்கிறாங்க. அந்த மாலை எங்கே விழுந்துச்சு அப்படின்னு பாலைவனத்தில் அங்கே நிற்கிற பகுதிகளில் தேடிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அந்த பாலைவனத்தில் தேடிட்டு இருக்கும்போது ஃபஜர் தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு. அது பாலைவனம் அப்படிங்கிறதுனால அங்கே உலு செய்கிறதுக்கு தண்ணீரும் கிடைக்கல. இதனால் கோபமடைந்த சில சொஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க செஞ்ச தப்புனால தான் இது நடந்துச்சுன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மீது கோவப்படுறாங்க. அப்போது ஹல்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தன்னுடைய மகள் மீது கோவப்பட்டு அவங்கள கண்டிக்கிறாங்க. அப்போதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்காக குர்ஆனில் இருக்கக்கூடிய இந்த வசனத்தை மக்களுக்கு கடமையாக்குறான். நீங்கள் சுத்தம் செய்து கொள்ள தண்ணீரை பெறாவிடின் சுத்தமான மண்ணை தொட்டு உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவி தயமும் செய்து கொள்ளுங்கள். இதன் பின் தொழலாம். நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த வசனம். ஸோ தயமும் அப்படிங்கிற இந்த ஒரு சட்டம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலியமாக தான் நமக்கு கடமையாக்கப்பட்டது.